பச்சை மிளகாய் வச்சு ஒரு ரெசிபி, ஒரு சிம்பிள் ரெசிபி. பச்சை மிளகாய் நல்லா மெலிசாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி, எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் லைட்டாக விட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க மெலிசாக இருக்க பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் காரம் கண்டிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் காரம் வந்துட்டு ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு கலர் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். நம்மளுக்கு அது தெரியும். அந்த டைமில் அவ்வளோதான், ஆஃப் பண்ணி அவ்வளோதான், ரெடி. இதுதான் வந்துட்டு சிம்பிள் பச்சை மிளகாய் ரெசிபி. இதுக்கு நேம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு இந்த பருப்பு குழம்புக்கு, கர்ட் ரைஸ்க்கு, அப்புறம் பழைய சாப்பாட்டுக்கு, பழைய பழுது இருக்குல்ல, அது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் நெடியாக இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ ஓவர். பச்சை மிளகாய் வச்சு ஒரு ரெசிபி, ஒரு சிம்பிள் ரெசிபி. பச்சை மிளகாய் நல்லா மெலிசாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி, எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் லைட்டாக விட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க மெலிசாக இருக்க பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் காரம் கண்டிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் காரம் வந்துட்டு ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு கலர் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். நம்மளுக்கு அது தெரியும். அந்த டைமில் அவ்வளோதான், ஆஃப் பண்ணி அவ்வளோதான், ரெடி. இதுதான் வந்துட்டு சிம்பிள் பச்சை மிளகாய் ரெசிபி. இதுக்கு நேம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு இந்த பருப்பு குழம்புக்கு, கர்ட் ரைஸ்க்கு, அப்புறம் பழைய சாப்பாட்டுக்கு, பழைய பழுது இருக்குல்ல, அது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் நெடியாக இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ ஓவர்.